பேக் ஸ்டேஜ்லேருந்து என்ட்ரன்ஸை நோக்கி டேமாட்டோங்க அண்ட் ஜேக் எஃபெக்ட் வராங்க. ஜேக் எஃபெக்ட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி தான் பேசுகிறாரு. பிரான் ஸ்ட்ரோமன், உனக்கு எனக்கும் மேட்ச், பெரிய மேட்ச். நீ என்ன மாதிரியான மேட்ச்னு கேட்டிங்கன்னா, காட்ஸில்லா வர்சஸ் காங்குன்ற மேட்ச். ஏன்னா நீ ஒரு பெரிய மான்ஸ்டர், நான் ஒரு பெரிய மான்ஸ்டர், அதனால் ஒன்றுத்துக்கு சாதிச்சதில்லை. அதுக்கப்புறம் டேமாட்டோங்க இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை பற்றி பேசிக்கிட்டே வர ஏன்ட்டு வராரு. அந்த மேட்ச் என்ன கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டோட கூட நடக்க போகிற மேட்ச். அந்த மேட்ச் எல்ஏ நைட்டு நடக்க போற மேட்ச்ன்றதால ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. அப்படியே மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்ச எல்ஏ நைட் பேசிக்கிட்டே ரிங் சைடில் நின்று பேச ஆரம்பிக்கிறேன். என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் பாயிண்ட் லெவலில் தான் இருந்துச்சு, நீங்க வந்து இடையில குறுக்க வந்துட்டீங்க, குறுக்க வரலன்னு நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம டேமாட்டாங்க அப்படியே ட்ரோல் பண்ணுவார், என்னடா நீ பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து கடைசியில் ரோல் பின் பண்ணி வின் பண்ண முயற்சி பண்ண டேமாட்டோங்க அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் வந்து ஜேக் எஃபெக்ட்டுக்கு ஒரு உதைய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல வந்து தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுறாரு. எல்ஏ நைட் வின் பண்ணதுக்கப்புறம் டேமாட்டோங்க ஸ்டாக் ஆகிடுவார். ஜேக் எஃபெக்ட் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவார் எல்ஏ நைட்டை கமெண்ட் டேபிள்லேயே போட்டு அடிச்சு தூக்கி விட்டுறிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே இருந்த சேர்லாம் தூக்கி விட்டுறிஞ்சு தெறிக்க விட்டு அடிச்சு அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அவனுக்கு ஒரு வேற ஐடியா பண்ணலாம், ஸ்டீல் ஸ்டெப் எடுத்துட்டு வரலான்ற மாதிரி ஸ்டீல் ஸ்டெப் கிட்ட போய் நின்னோடனே அந்த இடத்துல பிரான் ஸ்ட்ரோமன் மியூசிக் கேட்கும். அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுவார். ஷாக்கான ஜேக் எஃபெக்ட் பிரான் ஸ்ட்ரோமனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பிரான் ஸ்ட்ரோமன் வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜேக் எஃபெக்ட் புல்ற போக வேண்டாம், பயங்கரமாக சம்பவம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி இழுப்பாரு. டேமாட்டோங்க பிடிச்சி தள்ளி விட்டு, என்னடா நீ என்ன இழுத்துக்கிட்டு இருக்க, நான் அவங்க கூட இப்போயே மோதி அவனை என்ன சண்டைக்கு வாங்குறா, நீ என்ன இழுக்கிறன்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரான் ஸ்ட்ரோமனுக்கு எதிராக உள்ற போவார். பிரான் ஸ்ட்ரோமன் ரெடியாக நிற்பார். வா இப்போ வா, இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நாளைக்கு நடக்க போகிற சம்பவம் கிடையாது, உனக்கு இப்போயே மேட்ச் வைக்கிறேன், இப்போயே உன்னை முடிச்சிடுறான், வா நான் ஒத்த ரெடின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டிஷர்ட்டை கையால் கிழிப்பார் பிரான் ஸ்ட்ரோமன். அது கிழிச்சு அப்படி தூக்கி போட்டோன்னே அந்த இடத்துல மேட்சுக்கு வந்து ஜேக் எஃபெக்டும் ரெடி ஆவார். ஜேக் எஃபெக்ட் தன்னோட காலை அப்படியே பவரக்கி தரையில் உதச்சிட்டு ரெடி ஆகிவார். அவர் வந்து சமோன் மூவ் செய்வார். ரெண்டு பேருமே ரெடியாக நிற்பாங்க, பயங்கரமாக சண்டைக்காக. அந்த இடத்துல கீழே நின்று டேமாட்டோங்க அப்படியே நைஸாக வந்து பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ண முயற்சி பண்ண, இதை பயன்படுத்திக்கிட்டு ஜேக் எஃபெக்ட் அட்டாக் பண்ணிடலான்னு பார்ப்பாரு. உடனே பிரான் ஸ்ட்ரோமன் எஸ்கேப் பண்ணி டாப் கார்னர் அடிச்சுப்பட்டு வெளில வந்த ஜேக் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு க்ளோஸ் லைனை வச்சு அடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டு கெத்து காம்பாரு. அப்பயும் மீண்டும் போய் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். ஜேக் எஃபெக்ட் விடமாட்டேன்டான்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல டேமாட்டோங்க இழுத்துட்டு போயிடுவாரு. இந்த ஸ்மாக் டவுன்ல இது ஒரு பயங்கரமான தரமான செக்மெண்டா இருந்துச்சு.